வந்த சனமெல்லாம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். ராஜாவும் நானும் எபிசோட் 2 உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆஹ் இந்த படத்தில் இந்த எபிசோடில் நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ராஜா சாருடைய இன்னொரு படமான ரொம்ப முக்கியமான படமான ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய நிறைய இயக்குனர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடுவோம், எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த படத்துடைய மியூசிக் போட்டதுக்கப்புறம் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம இப்போ அது பாரதிராஜா படங்களை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதில் முக்கியமாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா, முதல் மரியாதையில் தீபனும் ரஞ்சனியும் பேசுகிற சீன் மியூசிக் இல்லாமலாம் ஒரு காலத்தில் வீடியோவாக ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஒரு மியூசிக் ஒரு காட்சியை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்றது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியான விஷயத்துல இன்னொரு படம் நான் சொல்ல போனா, ஆண் பாவத்துல இருக்கிற மியூசிக் சொல்லுவேன். இத இன்னைக்கு தான் தீம் மியூசிக்னு ஒரு விஷயத்த போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா அந்த தீம் மியூசிக்க ராஜா சார் எந்த காலகட்டத்திலயோ ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் பாவம் படத்துல இருக்க மியூசிக் இருக்கு பாருங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான மியூசிக் இருக்கு. அதுவும் முக்கியமா பாண்டியனுக்கும், சீதாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல ஒரு சின்ன மியூசிக் ஒண்ணு இருக்கும். அந்த மியூசிக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான மியூசிக்கு. அந்த மியூசிக் அந்த படத்துல இருக்கிற எல்லா விதமான எமோஷனுக்கும் அந்த பாட்டு அந்த மியூசிக் எல்லா விதமான எமோஷனுக்கு ஏத்தாப்புல ரீ ரெக்கார்டிங் மாத்திருப்பாரு. சீரியஸா மாத்திருப்பாரு. உதாரணத்துக்கு இந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். அது சமீபத்துல கூட பாண்டியராஜன் சார் அவருடைய ஒரு ஏதோ மேடை பேச்சும்போது பேசியிருந்தாரு. என்னன்னா, அந்த பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது ஹைட் பிரச்சனையா இருக்கும். அந்த ஹைட் நீங்க வரைஞ்சு பார்த்துங்கன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு அங்க வரும். அ அந்த பொண்ணு தானும் ஹைட் வச்சுக்கிறேன். ஹைட் வச்சு பார்க்கணுன்றதுக்காக பாண்டியன் ஒரு அளவு குறிச்சுட்டு போவாரு. அடுத்து அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்னு ஹைட் குறிக்க ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு குட்டை. ஸோ குட்டையா இருக்கிற பொண்ணு தான் எப்படியாவது தன்னை ஹைட்டா காட்டிக்கணுன்றதுக்காக ரகசியமா அ கா குதிகால உயர்த்தி நின்னு பார்ப்பா. அந்த உயர்த்தி நிக்க பார்த்து அடையாளம் அந்த கோடு போட முயற்சி பண்றது பாண்டியன் பார்ப்பாரு. அந்த பொண்ணுக்கு நம்ம சீதாவுக்கு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்றது புரிய வரும். ஒ ஒரு 10 ஷாட்ஸ்க்குள்ள இந்த சீன் முடிஞ்சிரும். அந்த சீன் முடியும்போது பார்த்தீங்கன்னா, அ அந்த அந்த சீனா பார்க்கும்போது எடிட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தாலும், அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷன கொண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சார் தான் சொல்லுவேன். அதுல அ அந்த பொண்ணு அங்கேருந்து வரும்போது சின்னதா வீணையில தாரர தரரர தாரரன் அப்படியே ஆரம்பிச்சு, அந்த ஹைட் முடிச்சு போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூட்ல ஒரு சின்னதா ஒரு இன்க்ளூட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சின்னதா அது கூட தபலாவும் கூட சேர்ந்து, அது அந்த அது ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு மொமெண்ட் ஒண்ணு குடுத்தாரு பாருங்க. அந்த மொமெண்ட் நிச்சயமா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அப்படி ஒரு எமோஷனலா இருக்கும். அதே காட்சி அவங்க சீரியஸான நோட்ல பண்ணும்போது, அந்த படத்துல நீங்க ஆண் பாவம் படத்த நீங்க திரும்பியும் பாருங்க. அந்த மியூசிக் எந்த அளவுக்கு அந்த காட்சிய என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு என்ஹான்ஸ்மென்ட் குடுத்திருக்கும். ஸோ ஆண் பாவத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய காட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு காட்சிக்கும் தனித்தனியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்த சில காட்சிகள பத்தி அடுத்த வீடியோக்கள் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.